என்னங்க இது சீட்டு கொடுக்கிற இடத்துல முதல்ல நாங்க இல்ல. அதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அவரே தெளிவா சொல்லியிருக்காரு, நான் வந்து தேர்தல்ல போட்டியிட விரும்பலன்னு அவரே சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப 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 உட்கட்சி பிரச்சனை, அக்கா தம்பி அண்ணன் தம்பி ஒண்ணுமே பாக்கி கிடையாது. அதாவது இன்றைக்கு ஊடகங்களை நாங்க பாக்குறோம், இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் சென்று கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் அவருடைய பேச்சுக்கள் தமிழகத்தினுடைய மக்கள் பிரச்சனைகளை பேசாம எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கருத்துக்களை உருவாக்குவது அப்படிங்கறத அதை நாங்க வந்து எடுத்துக்க விரும்பல. ஏனென்றால் உண்மையான பிரச்சனை நீங்க பேசுனீங்கன்னா நாங்க பதில் சொல்லலாம். ஏடிஎம்கேல தனபால் வந்து ஸ்பீக்கர் அவர் நான் இருக்கிற எனக்கு சீட் கொடுப்பாங்க பிஜேபி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது கட்சியினுடைய மேல்மட்ட தலைமை முடிவெடுக்குது. அதுல இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில் நீங்க இந்த லிஸ்ட் கொடுத்தீங்களா, நீங்க இந்த லிஸ்ட் கொடுத்தீங்களா, நீங்க இதை பேசுனீங்களா, அது எப்படிங்க அது எப்படி வரும்? அது எப்படி நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க? எல்லா கூட்டணி நீங்க போய் திமுக கிட்ட உங்களோட இதை வந்து நீங்க அவங்க கேட்டாங்க நீங்க கொடுக்கலன்னு கேட்பீங்களா? ஒவ்வொரு கேளுங்க, நாங்க சொல்றோம் ஒவ்வொரு கூட்டணி தலைமையும் அந்தந்த தலைமை முடிவு செய்கிறது. இதுக்கு மேல எங்களுக்கு ஒண்ணு தெரியாது. இந்திய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அதிருப்திகளும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரச்சாரம், எங்களுடைய தேசிய தலைவர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களாலும் ஒவ்வொரு இடங்களிலேயும் அதற்கென்று கூட்டங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இது தொடர்பாக கட்சி அறிவிப்புகளை வெளியிடும் என நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் இந்த தூரம் தாமதமாக இருங்க. நம்மளுக்கு நம்ம இந்த பகுதியிலே நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 24 நின்றதற்கு பின்பாக இந்த பகுதி மக்களுக்கு சிறப்பாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அவிநாசிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல, மக்களுடைய ஆதரவும் நிறைய இருக்கக்கூடிய பகுதி. அதனால் இங்கு போட்டியிடுகின்ற அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களும் கடந்த முறையை போலவே 10க்கு 10 போன முறை எடுத்தோம். இந்த முறை அவனாசியை சேர்த்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 11க்கு 11 வெற்றி பெற போகிறோம். பேச்சாளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்காரு, ஸ்டார் வேட்பாளர்கள் அதை எப்படி பாக்குறீங்க? சந்தோஷங்க. ஒரு பரப்புரை எங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்றதா சொல்லியிருக்காங்க. கட்சி இது தொடர்பா மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் அவருடைய பணி என்னன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் அவரோட பரப்புரையை வந்து எங்களோட தொகுதியில வந்து இன்னைக்கு காலையில பேசிட்டு வந்தோம். எந்தெந்த தேதியெல்லாம் வரதுன்னு இன்னைக்கே கொடுத்துட்டாரு. நாளைக்கு மாலை கோவை வடக்குக்கு வர்றாரு. நாளைக்கு காலையில வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு திரு முருகன்ஜியோட போக போறாரு. அவருடைய பணிகள் ரொம்ப சரியா போயிட்டு இருக்கு. இப்ப மத்திய அமைச்சர் இருக்கக்கூடிய நீங்க இப்ப மாநில அரசியலுக்கு உள்ளவர்களுக்கான காரணம்? அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களிடத்தில் நாங்கள் ஆசி பெற்றுவிட்டு நம்மளுடைய சகோதரி கோவை வடக்கு தொகுதியில், அதேபோல் நான் இங்கே எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள், அதுபோல் 27 வேட்பாளர்களும் இன்றைக்கு பல பேர் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்களும் 6ஆம் தேதி நானும் சகோதரியும் ஃபைல் பண்ண இருக்கிறோம். சகோதரர்களே, எங்களுடைய கூட்டணியினுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால் கடந்த 5 ஆண்டுகள் மக்கள் எந்த அளவுக்கு வேதனையில் இருக்கிறாங்க என்று ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கும் இன்றைக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது. குடும்ப ஆட்சி, திமுகவினுடைய குடும்பம், கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், இப்போ இன்பநிதி, இப்படி ஒரே குடும்பம் தான் தமிழ்நாட்டு ஆட்சி அமைக்கணுமா? இதெல்லாம் நாம் வந்து வெளியில் திமுகவை அனுப்ப வேண்டும். இரட்டை டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சிங்கும் போது இங்கே வந்து அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது ஏற்கனவே பல நாட்களில் பார்த்துருக்கோம். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து கூட மத்தியில் இருக்கிற ஆட்சி கூட ஒரு அனுசரணை கடந்த 5 ஆண்டுகளில் மத்தியில் திமுக வந்து மத்தியில் இருக்கிற ஆட்சி கூட அது அனுசரணையாக இல்லாத காரணத்தால் தமிழகத்தினுடைய வளர்ச்சியானது பாதிக்கப்பட்டது. மக்கள் வந்து வளர்ச்சியை எதிர்பார்க்க, குறிப்பாக நம்மளுடைய பகுதி கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த பகுதியெல்லாம்
மக்கள் வந்து அதிகமான வளர்ச்சியை தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த வளர்ச்சியை கொடுப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு வந்து நான் ஒரே கது, எங்களுக்கு கட்சி என்ன கட்டளையிடுகிறதோ அது செய்கிறது தான் எங்களுடைய பணி. சகோதரர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆனது ஆட்சி அமைக்கும். ஆனா கட்சி என்ன வேலை சொல்றதோ அதை செய்வதுதான் ஒரு சாதாரண சோல்ஜருடைய கனவு. கட்சியினுடைய ஆமாண்ணா, இது கட்சியினுடைய விருப்பம், இது என்னுடைய விருப்பம் அல்ல, கட்சியினுடைய விருப்பம். கட்சி என்ன சொல்லுதோ அதை கண்ண மூடிட்டு கேட்கறது தான் எங்களுடைய வேலை. உங்களுக்கு விருப்பத்துக்கு என் விருப்பத்திற்கு எங்க கட்சியில் இடம் கிடையாது. புரியுதுங்களா? எங்க கட்சியினுடைய கட்டளையை நான் வேலை செய்வது தான் ஒரு சாதாரண தொண்டனாக எங்களுடைய பணி. அந்த பணியை நாம் செய்வோம். கமலஹாசன் எதிர்கொண்டீங்க. இந்த முறை செந்தில் பாலாஜி